வணக்கம். வாழ்க வளமுடன், பலமுடன், உரமுடன், திடமுடன். இப்படி பலத்தோடையும் உரத்தோடையும் திடத்தோடையும் நாம் வாழ்கிறதுக்கு வழிபாடு அப்படிங்கிறத நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். இந்த வழிபாடுகளில் நிறைய வழிபாடுகள் உண்டு. முருகனை வழிபடுதல், பெருமாளை வழிபடுவது, சிவனை வழிபடுவது, மகாலட்சுமியை வழிபடுவது, பைரவரை வழிபடுவது அப்படின்ட்டுலாம் இருக்குல்ல. இதில் வராகி வழிபாடு ரொம்ப 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 பலம் வாய்ந்த வழிபாடு. வராகி வழிபாடு ஞாபகத்துக்கு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஆமாம், அதாவது வராகி வழிபாடுக்கு நான் ஏன் சொல்லணும்னு ஆசைப்படுறேங்கிறத சொல்லிடுறேன். பொன்னியின் செல்வன் படம் பற்றின தாக்கம் இருக்குல்ல, அது இந்த வராகி வழிபாடை பற்றியும் யோசிக்க வச்சுது. ஏன்னா சோழர்கள் காலத்தில் தான் சப்தக்கன்னி வழிபாடு அப்படிங்கிறதே அதிகமாகுது. வாராகி வழிபாடு, அந்த சப்தக்கன்னியரில் ஒருத்தி வாராகி. சப்தக்கன்னி சிலையில் பார்த்தீங்கன்னா வாராகி நடுநாயகமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வம். பராசக்தியினுடைய பல வடிவங்களில் சப்தக்கன்னியர் வடிவங்களும் அடக்கம். அந்த சப்தக்கன்னியர் எல்லாமே பராசக்தியினுடைய, பார்வதி தேவியினுடைய, உமையவளனுடைய சக்தியினுடைய வடிவங்கள். சக்தியினுடைய பல வடிவங்களில் வராகி ஒருத்தி. வராகியும் சக்தி வாய்ந்தவள், பலம் வாய்ந்தவள், நமக்கெல்லாம் பலத்தை கொடுப்பவள் அப்படின்னு புராணம் சொல்லுது, சாஸ்திரம் சொல்லுது, வேதங்கள் சொல்லுது, மந்திரங்கள் சொல்லுது, வழிபாடுகள் சொல்லுது. சோழர்கள் காலத்தில் இந்த வழிபாடு உருவாகுது. அதனால தான் சோழர்களால் கட்டப்பட்ட, சோழ அரசர்களால் கட்டப்பட்ட கோயில்கள் பலவற்றில் சப்தக்கன்னியருக்கான சிலைகள் வடிக்கப்பட்டிருக்கும். அந்த பக்கம் மதுரை பக்கத்துலேயோ இந்த பக்கத்தில் காஞ்சிபுரம் பல்லவ தேசங்கள்லேயோ பார்த்தீங்கன்னா கூட அது நிறைய இருக்காது. சப்தக்கன்னியர் வழிபாடுங்கிறது சிலைகளோ அப்படிலாம் இருக்காது. ஆனால் சோழர்கள் கட்டிய கோவில்களில் சப்தக்கன்னியர் வழிபாடு மிக முக்கியமான வழிபாடாக பார்க்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக வராகி வழிபாடு. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் நிறைய கோவிலை பற்றி எழுதுறீங்களே, என்ன இந்த வராகியும் வராகரும் ஒன்றா அப்படின்னு. நாடா என்ன முட்டாளா நீனு அப்படின்லாம் கேட்டிருக்கிறேன் நான். கொஞ்சமாவது யோசிக்க மாட்டேன் நீனு அப்படின்னாக்கா. இத்தனைக்கும் அவர் வருஷத்துக்கு 6 தடவை 7 தடவை திருப்பதி போகிற ஆள் அவர். என் ஃப்ரெண்டு தான் அவர். வராகிங்கிறது வேற, வராகருங்கிறது வேற. ரெண்டு பேருக்கு இருக்கிற ஒரு ஒற்றுமை என்னன்னாக்கா, இருவருமே பன்றியின் திருமுகத்தை கொண்டவர்கள், பன்றியின் முகம் கொண்டவர்கள். வராகியினுடைய வழிபாடும் வராகியினுடைய வழிபாட்டு முறைகளும் வேற. வராகியினுடைய உக்கிரம் வேற, வராக பெருமாளுடைய உக்கிரம் வேற. வராகி என்பவள் சக்தியின் வடிவம், பராசக்தியின் வடிவம். வராகர்கிறவர் பெருமாளின், மகாவிஷ்ணுவின், திருமாலின் அவதாரங்களில் ஒன்று. 10 அவதாரம்னு சொல்கிறோமே, தசாவதாரம். அந்த 10 அவதாரங்களில் ஒரு அவதார புருஷர் தான் வராக பெருமாள். திருப்பதியை போய் நேராக குடுகுடுன்னு ஓடி முடி இறக்குறோம், எல்லாம் பண்ணுறோம், ஏழுமலையான தரிசனம் பண்ணுறோம். ஜரகண்டின்னு சொன்ன உடனே கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி ஜரகண்டின்னு சொன்னோன்னா வந்துட்டு லட்டு வாங்கிட்டு வந்துடுறோம் நம்ம. ஆனால் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் அந்த புராணத்திலேயே வராகரை, அங்கே இருக்கிற வராகரை வழிபட்ட பிறகுதான் ஏழுமலையானை வேங்கடவனை தரிசனம் பண்ணணும்னு ஸ்தலபுராணம் சொல்லுது. ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், திருப்பதி போயிட்டு வந்தேன் இந்தாங்க பிரசாதம், திருப்பதி போயிட்டு வந்தேன் இந்தாங்க பிரசாதம் அப்படின்னு கொடுக்குறோம். எங்கே முடியறக்கு நீங்கள் திருப்பதிக்குங்க, நான் வருஷத்துக்கு 5 டைம்ஸ் போயிடுவேன் அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்லிக்கிறோம் நம்ம. ஆனால் வராகரை வராகர் அப்படிங்கிறவர் வைஷ்ணவம் இல்லையா, தெரிஞ்சிருச்சா? வராகிங்கிறவர் சக்தியின் வடிவம். எங்கே சோழர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலைகள்லாம் எங்கே இருக்குது? சிவன் கோவிலில் தான் இருக்குது. ஆக வராகி சைவம் வழிபாட்டுக்கு உரியவள். யார் வேணாலும் வணங்கலாம், நம்ம தான் சைவம் வைஷ்ணவம்னு பிரித்து பார்த்துட்ருக்குறோம் நம்ம. அதனால் வளர்பிறை பஞ்சமி திதிங்கிறது எல்லா நாளும் வராகரை வழிபடலாம், எல்லா நாளும் வராகியை வழிபடலாம். வராகியை வழிபடுவதற்கு வளர்பிறை பஞ்சமி திதியில் வழிபடுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அந்த சமயத்தில் அவளை வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். குறிப்பாக வளர்பிறை பஞ்சமி திதி அன்னைக்கு தயவு செய்து வராகியை வழிபடுங்க. பூமிக்கு கீழே கிடைக்கக்கூடிய தானியங்கள், விளையக்கூடிய தானியங்கள், கிழங்கு மாதிரியான விஷயங்களை கொண்டு அவளுக்கு நைவேத்தியம் செய்து வணங்கி பிரார்த்திப்பது. நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்,
முன்னேறணும், கடனெல்லாம் அடைக்கணும், வீடு வாசல் வாங்கணும், என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், என் பொண்ணுக்கு திருமணம் ஆகணும்னு இப்படி ஏகப்பட்ட பிரார்த்தனைகள் நம்மளுடைய இல்லற வாழ்க்கையில் இருக்குல்ல, அது அத்தனையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியவள். அதை எல்லாத்தையும் காதார கேட்பவள். நம்ம சொந்த காலில் வாழ்க்கையில் நிற்கணும்னா பூமியையே கிளர்ந்தெழுந்து வந்து உருவெடுத்து இந்த பூமியை காக்க வந்த வராகி தேவியை வழிபட்டு கொண்டே இருப்பது பலம் தந்து கொண்டே இருக்கும். அதே போல வராக பெருமாளும் தான். ஆனால் வளர்பிறை பஞ்சமிக்கும் வராக பெருமாளுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போ நான் திரும்ப ஒரு 4 நாள் கழித்து வராக பெருமாளுடைய விஷயங்களை பற்றி நான் சொல்லுவேன். உடனே எங்க அன்னைக்கு தான் வராகியை பற்றி சொன்னீங்களே, இப்போ திரும்ப ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா வராகி பெண் தெய்வம் வேறு, வராக பெருமாள் கோவிந்தா கோவிந்தா என்று போற்றக்கூடிய திருமாலின், மகாவிஷ்ணுவின், ஏழுமலையானின், திருவேங்கடவனின், பிரசன்ன வெங்கடேச பெருமாளின் 10 அவதாரங்களில் ஒரு அவதாரம். இந்த வராக பெருமாள் பற்றி பேசுவதற்கு, சொல்வதற்கு நிறைய விஷயங்களை இன்னொரு கட்டத்தில் சொல்கிறேன். வராகியை வழிபடுவோம், வளம் பெறுவோம், தளம் பெறுவோம். வணக்கம்.